நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் இறந்தவரின் உடலை மாற்றி அனுப்பியதால் பரபரப்பு. பீகாருக்கு சென்ற தமிழ் மாநிலத்தை சார்ந்தவர் பிரேதம். முற்றுகைக்கு பிறகு மீண்டும் தமிழகத்துக்கு பிரேதத்தை கொண்டு வருவதாக காவல்துறையினர் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புஜ்ஜிரெட்டிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் தீராத வயிற்று வலியின் காரணமாக கடந்த சில வருடங்களாக அவதி பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் வயிறு வலி அதிகரித்ததால் வலி தாங்க முடியாமல் இருந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் ராஜேந்திரனை மீட்டு திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் திருத்தணி காவல் நிலையத்தில் இருந்து பிரேத பரிசோதனைக்கான கடிதம் கொண்டு வருவதற்காக உறவினர்கள் சென்றிருந்த நிலையில் காவல்துறையில் கடிதம் பெற்றுக்கொண்டு இன்று திருவள்ளூர் அமரர் அறையில் வைக்கப்பட்ட அவரது உடலை பெறுவதற்காக வந்த உறவினர்களுக்கு ராஜேந்திரன் உடலுக்கு பதிலாக வேறு ஒருவரின் உடலை கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரனுக்கு 60 வயது முதிர்ந்த நிலையில் இளம் வயதில் இருக்கும் உடலை எடுத்துச் செல்லும்படி கூறியதால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அமரர் அறையை முற்றுகையிட்டு ராஜேந்திரனின் உடலை கொடுக்கும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து நேற்று யார் யார் உடலை வெளியில் அனுப்பினார்கள் என்பது குறித்து தற்போது அமரர் அறையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஊழியர்கள் ராஜேந்திரன் உறவினர்கள் முன் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆய்வு செய்ததில் விபத்தில் பலியான வெளி மாநிலமான பீகாரை சார்ந்தவர் உடலுக்கு பதிலாக பூச்சி மருந்து குடித்து இறந்த திருத்தணியை சார்ந்த ராஜேந்திரனின் உடல் பீகாருக்கு சென்றுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காவலர்கள் ராஜேந்திரனின் உடலை மீட்டு தருவதாக உறவினர்களிடம் கூறியதால் மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள் கலைந்து சென்றனர்.